ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்த்தா அதில் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் பேட்டில் ராயல் நார்மலில் போனீங்கன்னா நிறைய பாட் எனிமீஸ் வருவாங்கன்னாங்க. அதை பார்க்கலாம் தான் நான் போனேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறங்கும் போது ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி காட்டுச்சு. நானும் இறங்கணுன்னே கன் எடுத்துடலான்னு பார்த்தா வெஸ்ட்டு புல்லட்ஸ் எல்லாம் கிடைக்குது, கன்னை கிடைக்க மாட்டேங்குதே. எப்படியோ MP40 AK கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டுருக்கும் போது அங்கே எனிமி இருந்தான். அவனுக்கு நான் 3 புல்லட் தான் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே நான் அவுட்டே ஆகிட்டேன். அந்தளவுக்கு எனிமீஸ் நமக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி வருவாங்க. அதனால் நீங்கள் ஆடி பாருங்கள். நான் இந்த மேட்ச்சில் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்கள். எல்லாருக்கும் அப்படி வருவாங்களான்னு தெரில. அப்புறம் எல்லாமே லூட் அடிச்சுட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு அந்த பக்கமாக போகும்போது அங்கே ஒரு எனிமி போயிட்டுருந்தான். நீங்களே பாருங்கள், அங்கே எனிமி போயிட்டுருந்தான். நான் கன் எடுத்தேன். திருப்பி பார்த்தா அவன் பின்னாடியே வாழு மாதிரி இன்னொருத்தன் போவான். அவனுக்கு கம்மி டேமேஜ்லேயே அவுட் ஆகிட்டேன். அப்புறமா அங்கே இருந்தான். அவனுக்கு 5 10 குறைச்சிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே இருக்கும்போது பின்னாலேருந்து இன்னொருத்த அடித்தான். அவனுக்கு 27 டேமேஜ் கொடுத்ததுக்கு அவன் அவுட் ஆகிட்டான். அப்படியே இங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து அந்த நேரம் இருக்க வீட்டிலேருந்து புல்லட் சத்தம் கேட்டுச்சு. நானும் வேகமாக ரன்னிங் அடிச்சுட்டு போயிட்டுருக்கும் போது அங்கே 2 பேர் இருக்கானுங்க. இங்கே போய் பார்த்தா 2 பேர் சண்டை போட்டிருக்கானுங்க. அடிக்கவே முடியல. அப்புறமா அடிச்சிட்டேன். எப்படியோ எங்கே அனிமே இங்கே இருக்குது. எப்படியோ AK வச்சு ஒரு புல்லட் அடித்ததுக்கே அவுட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு எனிமி அங்கே 2 பேர் சண்டை போட்டிருந்தானுங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒருக்கா பார்க்கலான்ட்டு போனால் அங்கே ஒருத்தன் மேலே. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் டக்குன்னு இன்னொருத்தன் அவனுக்கு AK வச்சு ஒரு புல்லட் அடித்ததுக்கே அவன் அவுட் ஆகிட்டான். அப்புறம் இந்த பக்கம் இன்னொருத்தன் வந்தான். அவனுக்கு அடிச்சுட்டே இருந்தால் அவனும் அவுட் ஆகிட்டான் 3 புல்லட்டில். அப்புறம் வேறு எங்கே எனிமின்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவனையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம பீக்குக்கு போனோம். பீக்கில் இன்னொரு எனிமி சுட்டுட்ருக்கான்னு காட்டுச்சு. அங்கேயும் போய் அவனையும் சுடலான்ட்டு வேகமாக போயிட்டுருந்தோம். இன்னொருத்தர் சுட்டுருந்தான். சுட்டுருக்கும் போது அங்கேயே போனால் எனக்கு ஏயுமே காட்டல. அப்புறம் ஸ்ட்ரைட்லேயே போய் அடிச்சிடலான்ட்டு அடித்தேன். அவனுக்கும் நாக்கு. அப்புறம் இன்னொருத்தனையும் அடித்தேன். அவனும் அவுட்டு. அப்புறம் பின்னாடி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னு காட்டுச்சு. இந்த இடத்துல நான் எவ்வளோ கில்லு 10 கில் பக்கத்தில் அடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்தான். அவனையும் முடிச்சிட்டானுங்க. அப்புறம் எனிமி இங்கே இருக்கான்னு பார்த்தா அங்கே இருக்கான், இந்த சைடில் தான் இருக்கான். அப்படின்ட்டு வந்தால் இவருன்ட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்டுருக்கான். அதான் பாட்ஸ் எல்லாம் வராங்க நம்ம பிஆர் அந்த கிளாசிக்கில். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி ஒருக்கா பார்த்துட்டு அப்புறம் நீங்களும் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் முடிக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே சுற்றிட்டு இருந்தா அப்புறம் அங்கேருந்து எனிமி வேகமாக வந்துட்டுருக்கான். நான் கையில் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் அவனும் அடிக்க ஆரம்பித்தான். MP40 எடுத்து ஒரே அழுத்தினேன். ஒரு 2 புல்லட்லேயே அவுட் ஆகிட்டான். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கவன் பார்க்கவே இல்லை. அவனை AK வச்சு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் புல்லட்ஸ் சரியாக படல. அப்புறம் மெடிக்கெட் போட்டிருக்கும் போது ப்ரோ பிளேயர் மாதிரி ரஷ் அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக மெடிக்கெட் போட்டு அப்புறம் ரிப்பேர் கிட்டு போட்டு மெதுவாக போயிட்டுருந்து. அப்புறம் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு சுற்றிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நம்ம பூயா அடிப்போமா இல்லையான்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள். பூயா அடிப்போனா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே இருங்க. அப்போ நம்ம பூயா அடிச்சிடுவோம். அப்புறம் இன்னும் பீக்குக்கு ஜோனே வரல. பீக்கில் தான் ஜோன் முடியுதுன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அங்கே கிடையாது, வேறு இங்கே தான் முடியுது. ஏன்னா பீக்கில் ஜோன் வரலன்னா பீக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல தான் முடியுதுன்னு அர்த்தம். அப்புறம் நான் வெண்டிங் மிஷினில் யாராச்சும் அங்கே இருக்கானுங்களான்னு பார்க்கலான்ட்டு போனேன். அங்கே எவனுமே இல்லை. அப்புறம் எவனாச்சும் சுடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டான் பாருங்க, இவன் நல்லா ஆடினான். எனக்கு என்னன்னே தெரில. எல்லா மேட்சும் பாட் பிளேயர்ஸ் வர மாட்டாங்க, எல்லா மேட்ச்லேயும் நல்ல பிளேயர்ஸும் வருவாங்க. அதை நான் முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆடுங்க. அப்புறம் இந்த இடம் போதும் வேறு இடத்துக்கு போகலான்ட்டு நான் வேகமாக போயிட்டுருந்தேன். வேகமாக போயிட்டுருக்கும்போது இங்கே ஜாலியாக நிற்கலான்ட்டு இங்கே வந்து நின்னா எவனும் இல்லை. அப்புறம் அமௌண்ட் கொஞ்ச நேரத்துக்கு போகலான்ட்டு சும்மா போட்டுட்ருந்தேன்.
அதுக்கப்புறம் போகலாம், யாராச்சும் கிடைப்பானுங்க, அவனுங்களும் அடிக்கலான்ட்டு ஜோனை வரசின மாதிரியே போகலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி தான் நான் இந்த மேட்ச் ஃபுல்லாமே போனேன். அவன்கிட்ட அந்த சாப்பாட்டை போட்டு அரைச்சி வச்சுட்டான், தெரியாது, கையை வச்சு நசுக்கி விட்டான். வேகமாக போகலான்ட்டு ஜோனை உரசின மாதிரியே போனால் நான் உரசலை, அப்படியே போயிட்டுருந்தேன். வேகமாக போயிட்டு அப்புறம் இங்கே லைட்டாக நான் மாட்டிக்கிட்டு விடாமுயற்சி படம் மாதிரி விடாமுயற்சியாக போயிட்டுருந்தேன். அப்புறம் இங்கே அரே சேனல் இருந்துச்சு, அதை உடச்சிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஸ்கெயிலர் இருக்கிறதே மறந்துட்டேன், கன்னை வச்சா உடச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கெயிலர் போட்டு ஒருக்கா அதுலேயும் ஒருக்கா போட்டு இந்த ஃபுல்லாக என்னென்ன லூட்ஸ் எல்லாம் பார்க்கவும் கூட இல்லை, அந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் வேகமாக போயிட்டுருக்கும் போது அந்த அது ஏதோ குடிப்பாங்களே, அதை எடுத்துகிட்டு போட்டு அப்புறம் வேகமாக ரஸ் அடிச்சுட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் எப்படியோ ஜோனை தாண்டிட்டேன். ஜாலியாக மெதுவாக போகலாம்ப்பா அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு லூட் இருந்துச்சு, அதை கண்டுக்காமே போயிட்டேன். அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கா, யாராச்சும் எதுவுமே இருக்கானுங்களா, அப்புறம் தான் எனக்கு தெரியுது 3 அலைவு தான் இருக்குன்னு. சரி 3 பேர் தான் இருக்கானுங்க, பிரச்சனையே இல்லை, ஜாலியாக போகலாம் அப்படி ஜாலியாக இருக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் எனிமி வந்து திடீர்னு அடிப்பான்ட்டு குளுவாலாம் ரெடியாக வச்சிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட ஸ்கைலர் கேரக்டர் இருக்குது, அப்புறம் அந்த குளுவால் மாதிரி முன்னாடி வரும்ல, அந்த கேரக்டர் பேர் தெரில, அந்த கேரக்டர் இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தேன். ஆனால் எனிமீஸும் கம்மி, நம்ம ஒருத்தருக்கும் ஜாலியாக அடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே சும்மா ஸ்கெய்லர் யூஸ் பண்ணலாமேன்ட்டு அது 3 குளுவால் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, 6 குளுவாலில் நம்ம உடைக்கணுன்ட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டும் இதுலேயே போயிடும்ன்ட்டு ஒர்க்கா பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த இது பிடிச்சிட்டு இதில் போய் எல்லாம் இதில் வேகமாக ஓடி போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணால் செம்ம ஸ்பீடாக இருக்குது, ஜோனை ஈஸியாக கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, டப்புன்னு கிராஸ் பண்ணிடுச்சு. எப்படின்னு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. சும்மா அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு எங்கேயாச்சும் ஒழியலாமே அப்படின்ட்டு, ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க, எங்கேயாச்சும் ஒழியலான்ட்டு அப்புறம் இந்த கேம்பிங்க்கு வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சதுக்கப்புறமா 2 HP என்னமோ இருக்கும்போது மெடிக்கெட்டு இன்னெல்லாம் போடலாமான்னு நினச்சேன். ஆனால் டப்புன்னு பார்த்தா 2 பேர் தான் இருக்கும், அதாவது நானும் எனிமி ஒருத்தர் 1v1க்கு தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சுட்டு காட்டலான்னு சுட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் போய் என்னென்ன லூட்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்கான்னு ஒருக்கா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்க போகிறோம், ஜாலியாக லூட் ஜாலியாக அடிக்கலான்ட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அடிச்சுக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இங்கேயும் எனிமி இருந்தாலும் இருப்பான்ல, ஏன்னா லாஸ்ட்டு ஜோன் வேறு, இங்கே இருந்தாலும் இருப்பான்ட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம ஒழிஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு போனேன். அங்கே போயிட்டு ஏகே எடுத்தால் அப்புறம் இங்கே எனிமி வந்தான் பாருங்கள், அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் பார்த்தேன் எனிமி. அதுக்கப்புறம் இங்கேயே நிதானமாக இருந்து புயா அடிச்சிடலான்ட்டு நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் எனிமி அங்கே போனால் நான் வேகமாக போய் சுட்டு காட்டலான்னு தான் நினச்சேன். அங்கே போய் சுட்டு காட்டினேன், இந்த இடத்துல சுட்டு காட்டிட்டு அப்புறம் அங்கே எனிமி இருக்கானான்னு பார்க்கலான்னு போனேன். என்னடா இவனுங்க பாட்டு தானே அப்படின்ட்டு போனால் அங்கே ஒரு சரியான டேமேஜ், எனக்கு குளுவால் போடல, கையும் ஓடல காலும் ஓடல, அவரை வேகமாக வந்துட்டான். அதுக்கப்புறம் அடிக்க முடியல, அம்மான்னு துடிச்சுருந்தேன். அப்போ சோனியா காய் எப்படியோ முடிச்சாச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.